கருப்பசாமி எப்படி பிடிக்கணும், எந்த விதமாக பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த தெய்வத்துக்கும் நீங்கள் ஒரு வசியம், அந்த வசியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா இதுதான். சிம்பிளான லாஜிக். அர்ச்சனை பூக்கள், நெய்வேத்தியங்கள், இதை வைத்து ஒரு தெய்வத்தை தன் வசப்படுத்துறதுக்கு அருமையான ஒரு மருந்து கிடையவே கிடையாது. நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். மற்றவங்க மாறாங்களோ இல்லையோ, நீங்கள் மாறுவீங்க. என்ன நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். அது கருப்பசாமி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு மறந்துடாதீங்க. இலுப்பையடி கருப்பர், இலுப்பையடி கருப்பர். ஏன் இந்த இலுப்பையடி கருப்பர் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இந்த இலுப்பை மரம் சொல்லக்கூடிய மரம் அடி ஆணி வேரிலிருந்து நுனி இலை வரைக்கும் ஒரு மருந்து தான். அந்த மருந்து மக்களுக்கு எந்தெந்த வகையான பிரச்சனையும் இல்லை. இப்போ குடும்பத்தில் பணம் தீராத பிரச்சனையாக இலுப்பை எண்ணெயால் தீபம் போடுங்க சொல்லுவோம். பெரும்பாலும் எல்லா ஆன்மீக சம்மந்தப்பட்ட நபர்களும் இலுப்பை எண்ணெயில் தீபம் போடுங்க, இலுப்பை பூவாரில் அர்ச்சனை பண்ணுங்க, இலுப்பை மரம் பட்டையா இதை சாப்பிட்டா உங்களுக்கு வகையான வியாதிகள் உங்களுக்கு குணமாகும். அப்போ அப்படிப்பட்ட மரத்துக்கு கீழே ஒரு துடிதான தெய்வம் சொல்லக்கூடிய கருப்பசாமி அங்கே இருந்தாருன்னா என்ன ஆகும்? ரெட்டை பவர். அந்த ரெட்டை பவர் பண்ண என்ன ஆகும்? உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு உங்களுடைய காரியம் பூரணமாக முற்றிலும் வெற்றி அடைகிறதுக்கு இது இலுப்பையடி கருப்பரை உங்களுடைய கைவசம் இருந்தாவே அவருடைய அருளாசி உங்களுக்கு பின்தொடர்ந்தே வரும். செய்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. நன்றி.